நம்ம யூசுவலா ஒரு ஃபண்ட் ரிவ்யூ, ஒரு ஃபண்ட பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசுறது உண்டு. அந்த ஃபண்ட பத்தி ரொம்ப டீப்பா ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ஃபண்ட்ல என்னென்ன இருக்கு? யார் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. எந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் இருக்கு அதுக்குள்ள? அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு டீட்டெயில் ரிவ்யூக்காக ஒரு ஃபண்ட் எடுத்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபண்டு ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட். ஸோ இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்ங்கிற கேட்டகரி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமா இருக்கு. அதாவது பெருசா ரிஸ்க் எடுக்காம ஓரளவுக்கு கம்மியா ஈக்விட்டி எக்ஸ்போஷரோட ஈக்விட்டியோட எக்ஸ்போஷரும் இருக்கும், அதே மாதிரி ஈக்விட்டியோட ஃபுல் ரிஸ்க் இல்லாம ஒரு ப்ராடக்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டகரி ரொம்ப சாதகமா இருக்கு. அதனால இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய ஏஎம்சிஸ் ஃபண்டு கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபண்ட்ஸுக்குள்ள நிறைய இன்ஃப்ளோஸும் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபண்டை இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஈரான் வார் சிச்சுவேஷன்ல நார்மலி இந்த ரிஸ்க் இதுவரையிலும் பெருசா எடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பரிசோதனை, அவங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம். நம்ம கரெக்டான ரிஸ்க் ஆஸ்பெக்ட் உள்ள தான் இருக்கோமா, நம்ம தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோமா அப்படின்னு நிறைய பேர் எடுத்து இந்த அளவுக்கு ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடாது போல அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் நான் இப்போ இந்த சொல்ற ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல எடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்ல இதுதான் லார்ஜஸ்ட் ஃபண்ட் பை சைஸ். அதாவது கிட்டத்தட்ட 70,000 கோடிக்கு மேல இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல இருக்கு. 20 வருஷம் ஆச்சு. 2006ல லான்ச் பண்ண ஃபண்ட் இன்னைக்கு 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த 20 வருஷத்தோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இது மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஃபண்டோட நோக்கமே என்னன்னா, பங்கு சந்தை வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் சினாரியோல இருக்கும்போது, மார்க்கெட் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது ஈக்விட்டியை எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிப்பாங்க. பங்கு சந்தை ரொம்ப ஆரோக்கியமா, வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிற, வேல்யூவேஷன் கம்மியா இருக்கிற தருணங்கள்ல ஈக்விட்டியோட எக்ஸ்போஷரை அதிகரிச்சுப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பங்கு சந்தையில ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கும்போது முதலீடு பெரிய லெவல்ல கீழே விடவும் செய்யாது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை உபயோகப்படுத்திக்கிட்டு ரிட்டர்ன்ஸ் அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஃபண்ட் கொடுக்குது. இந்த ஃபண்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப கரெக்டா இந்த கேட்டகரியை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அதை கொஞ்சம் ரொம்ப நல்லாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஈக்விட்டியை பொறுத்தவரையிலும் இவங்க சில இடங்கள்ல 40% அளவுக்கெல்லாம் ஈக்விட்டியை கம்மி பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இதோட கேட்டகரி பொறுத்தவரையிலும் இது டாக்ஸேஷன்ல ஈக்விட்டி கேட்டகரிக்குள்ள வருது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டி பிளஸ் ஆர்பிட்ராஜ் சேர்ந்து 65% வச்சுப்பாங்க. அதாவது பங்குகளா வாங்கி வச்சிருக்கிற, அதாவது லாங் டேர்ம் ஈக்விட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் பங்கு சந்தை சூழ்நிலை சரியா இல்லாத நேரத்தில், வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற நேரத்தில் 40% லெவலுக்கெல்லாம் கூட குறைச்சு கொண்டு வந்திருக்காங்க. பங்கு சந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்போதும் கூட இவங்க ஜென்ரலி 50, 55, 60%க்கு மேல போறது இல்ல. லாங் டேர்ம் லாங் ஒன்லி ஈக்விட்டில அதுக்கு மேல போறது இல்ல. இப்போ நீங்க டிபிக்கலி பாத்தீங்கன்னா இவங்க கோவிட் வந்து நமக்கு ஒரு நல்ல சினாரியோ இதை பத்தி பேசுறதுக்கு. கோவிட் மார்க்கெட் விழறதுக்கு முன்னாடி வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால இந்த ஃபண்ட் வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருந்தது. கிட்டத்தட்ட 40% லெவலுக்கெல்லாம் கம்மி பண்ணி வச்சிருந்தாங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷரை. கோவிட்ல மார்க்கெட் விழுந்த உடனே அந்த டைம்ல ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பிரைஸ்ல, டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கிறதுனால ஈக்விட்டி எக்ஸ்போஷரை பயங்கரமா ஏத்தினாங்க. அந்த டைம்ல கிட்டத்தட்ட 55-60% லெவலுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷரை ஏத்தினாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு அவங்க ஸ்டாக் வாங்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு படி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையோட வீழ்ச்சி அந்த டைம்ல 30-40% வரையிலும் பங்கு சந்தை வீழ்ந்தப்போ அவங்களோட எக்ஸ்போஷர் 40% தான் இருந்ததுனால, ஒரு 100% ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட் 40% தான், கிட்டத்தட்ட 40% இறங்கும். இவங்களோடது வெறும் 40% தான் எக்ஸ்போஷர் இருந்ததுனால அவங்க ரொம்ப கம்மியா, அதாவது கிட்டத்தட்ட 16-15% லெவலுக்கு தான் இந்த ஃபண்டோட வேல்யூ கம்மியாச்சு. ஸோ வீழ்ச்சி பெருசா பாதிக்கல. அந்த ஏற்றம் வந்த டைம்ல எக்ஸ்போஷரை ஏற்றி அதை குயிக்கா அதோட லாபம் பார்த்துட்டு, அப்பவும் ரொம்ப நாளா அந்த 55-60% எக்ஸ்போஷர் வச்சுக்காம ஓரளவுக்கு ரிட்டர்ன் பார்த்த உடனே அவங்க மறுபடியும் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணி அவங்க எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமும் கூட பங்கு சந்தைக்கு ரொம்ப சாதகமான மார்க்கெட் கிடையாது. இந்த சிச்சுவேஷன்லயும் கிட்டத்தட்ட 12% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்க சின்ஸ் இன்செப்ஷன், நீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எடுத்து பார்த்தாலுமே 10ல இருந்து 12% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க.
சின்ஸ் இன்செப்ஷன், அதாவது கடந்த கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னோம், 11.3% ரிட்டர்ன், 38% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 11.38% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 வருஷம் பீரியட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 50க்கு பக்கத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. நிஃப்டியில ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றது இல்லை இந்த ஃபண்டு. கிட்ட ஆவரேஜா பாத்தீங்கன்னா 40% தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி இருந்தும் அந்த பங்கு சந்தை வீழ்ச்சி சமயத்துல பெருசா வீழாததுனால அதை நல்ல கரெக்டா டைனமிக்கா இந்த எக்ஸ்போஷரை, ஈக்விட்டி எக்ஸ்போஷரை மேனேஜ் பண்ணி ரிஸ்க் கம்மி பண்ணதுனால என்ன ஆகுது, அந்த வீழ்ச்சி சமயங்கள்ல இந்த ரிட்டர்ன்ஸ், இதோட ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்டை விட பெட்டரா இருந்ததுனால லாங் டேர்ம் ஆஸ்பெக்ட்ல ஒரு 20 வருஷம் பீரியட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 50க்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ ஒருத்தர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 11.38% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்துன்னு சொல்லியிருக்கோம். இதுவரைக்கும் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு தேதிக்கு அது 8.6 lakhs, 8,60,000 ரூபாயா இருக்கு. கிட்டத்தட்ட 8.5 மடங்கு. அது ஒரு ரொம்ப நல்ல ரிட்டர்ன், இவ்வளவு கம்மியா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்திருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ எதனால இதை பத்தி இப்போ சொல்றோம், இப்போ நீங்க பங்கு சந்தை வீழ்ச்சி நடந்துட்டு இருக்க டைம்ல ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் என்ன ஆகுமோ எல்லாத்தையும் கொண்டு இதுல போட்டோமே, லாஸ்ட்ல இருக்கே இப்படின்னு ஒரு லெவலுக்கு மேல வருத்தப்படுறவங்க இப்போ நீங்க அசெட் அலோகேஷன் பத்தி யோசிக்கணும். அதை நீங்க நிறைய பேர் யோசிச்சு கரெக்டா பிரிச்சு பண்ணதுனால நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு இருக்கீங்க. ஏன்னா 2-3 வருஷமா கோல்டு நல்லா போனதுனால, இல்லைன்னா ஈக்விட்டியில ஸ்மால் கேப் எல்லாம் முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால 2024 வரையில் நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியும் ஈக்விட்டியில எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போட்டிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த டைம்ல ஒரு 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 ஆக்சுவலி ஞானம் எப்படின்னா, நம்ம கரெக்டா நம்ம பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். நீங்கெல்லாம் அந்த அசெட் அலோகேஷனை கரெக்டா பண்ணி உங்க ரிஸ்க் எந்த லெவலுக்கு கம்மியா எடுக்கணும்னு தோணுதோ அந்த லெவலுக்கு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்போஷரை ஏத்துறீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட்ல பெரிய ஏற்ற இறக்கம் வரும்போது உங்க ஃபண்டை அந்த மார்க்கெட் சூழ்நிலை பாதிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி எக்ஸ்போஷர், எனக்கு 100% ஈக்விட்டி எக்ஸ்போஷரே வேணாம், எனக்கு எப்பவுமே ஒரு லிமிட்டெட் எக்ஸ்போஷர் போதும், எனக்கு இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே அப்படி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் எடுத்துட்டு ஒரு 20 to 25% எக்ஸ்போஷரை கூட இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஃபால் வராது. ஓரளவுக்கு அந்த டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வந்துடும். டாக்ஸேஷனும் ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா 12% தான் டாக்ஸ் கட்டுவீங்க. ஒரு வருஷத்துக்கு கீழே நீங்க எடுத்தா மட்டும்தான் 20% டாக்ஸ். பட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் என்னன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு 3 வருஷத்துக்காக மினிமம் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னா இதுலயும் ஈக்விட்டி இருக்குங்கிறதுனால 1 வருஷம் 1.5 வருஷத்துல சில நேரம் ரிட்டர்ன்ஸ் பிளாட்டோவோ நெகட்டிவாக கூட ஆகலாம். மினிமம் ஒரு 3 இயர்ஸ்க்காக இந்த ஃபண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா ஒரு லெவலுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் எடுக்க முடிஞ்ச சீனியர் சிட்டிசன்ஸ் கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 40% வரையிலும் இவங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷரை குறைக்கவும் செய்யறாங்க. பெரும்பாலும் 45-50% தான் இவங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ ஒரு லெவலுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க் அப்பிடைட் இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் ஒரு 3 கோடி அவங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோனா டெஃபினெட்லி ஒரு 40-50 லட்சம் லெவலுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். இதை நீங்க பென்ஷன் மாதிரியும் இதை நீங்க டிவைஸ் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் ஆக்சுவலி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெத்தட்ல விட்ரா பண்றதுக்கு ரொம்ப உகந்த ஃபண்ட் இந்த மாதிரி ஒரு கேட்டகரியான ஃபண்டு தான். ஸோ எப்படின்னா நீங்க ஒரு 1 கோடி ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போடுறீங்கன்னா இதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னோம் 10-11% அளவுக்கு ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வரும்னா கூட எவ்ரி இயர் நீங்க அந்த 10-11% விட்ரா பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. 6-7%, அதாவது 6% வைக்கிற பட்சத்துல 1 கோடிக்கு நீங்க வருஷத்துக்கு 6 லட்சம், அதை மந்த்லி பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் மாசம் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்ற அந்த 50,000 அமௌண்ட் நீங்க குறிப்பிடுற அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள். இது எங்க இருந்து வருது? உங்க போட்ட காசு வளருது, அந்த வளர்ச்சியில இருந்து வருது. ஒருவேளை நீங்க போட்டு உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மார்க்கெட் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அந்த சில மாசங்கள் மட்டும் மேபி நீங்க எடுக்கிற அமௌண்ட்ல கொஞ்சம் போர்ஷன் உங்க கேபிட்டல் இருந்து கூட வரலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நீங்க போடும்போது ஒரு 1-1.5 வருஷம் கழிச்சு விட்ரால் ஆரம்பிங்க. எடுத்த உடனே ஆரம்பிக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சு விட்ரால் எடுக்கிறீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களோட மாத செலவுகளை அவங்களுக்காக யூஸ் பண்றதுக்காகவும் இந்த அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
மற்றவங்களும் கூட உங்களுக்கு மாசம் ஒரு வருமானம் மாதிரி எங்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, ஆனா இதுல இருந்து எனக்கு மாசம் ஒரு அமௌண்ட் வரணும், எனக்கு இந்த பர்டிகுலர் செலவுகளுக்கு இது வேணும், ஏன்னா இதோட லோன்ல ஒரு போர்ஷன் அடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் இதுல இருந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிட்டு பெரிய ரிஸ்க்கும் இல்லாம ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ரிட்டர்னும் கம்மியான டாக்ஸேஷனையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபண்ட் இந்த ஃபண்ட். இது இந்த ஃபண்டை பத்தின ஒரு ரிவ்யூ. அதாவது இந்த பர்டிகுலர் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, யாருக்கு உகந்தது, எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தானே தவிர இந்த ஃபண்ட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இதுதான் நல்ல ஃபண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கான முயற்சி கிடையாது. இந்த கேட்டகரியிலேயே நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஆலோசகரை அணுகி உங்களுக்கு தகுந்த சரியான பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை ஒரு ஃபண்டையோ பல ஃபண்ட்ஸையோ எது உகந்ததா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.